இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ரிவெஞ்ச் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் இந்த வீடியோவை ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம். அதனால தான் சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராமாவோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. வயிற்ற பிடிச்சிக்கிட்டே ஒரு ரூம்லேருந்து வெளியில் வராங்க. அவங்க கிட்ட ஒரு அம்மா வந்துட்டு, நான் சொன்ன மாதிரியே குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு எங்கள் ஃபேமிலி குழந்தைய சுமக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. இதுக்கப்புறம் என் பையன் பெய்ய விட்டு எங்கள் ஃபேமிலி விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில் ஒரு கார்டை கொடுத்து இதில் பணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அம்மா வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோடைய அம்மா தான். தன்னுடைய பையனை பிரேக்கப் பண்றதுக்காக ஹீரோயின் கிட்ட வேலை பேசி அவங்கள ஒதுங்கிக்க சொல்றாங்க. ஹீரோயினும் அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. என்னடா லவ் விட்டு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிறாங்களேன்னு பார்த்தா வேற எதுக்காகவும் இல்லை, அவங்க ஃபேமிலிக்காக தான். அவங்க ஃபேமிலிக்கே பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஹீரோயின் அப்பா இறந்திருப்பாரு. ஹீரோயின் அக்கா மட்டும் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட சுத்தமா பணம் இருக்காது. ஏன்னா ரொம்பவே லோ மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்க ஹீரோயின். அதனால தான் ஹீரோடைய அம்மா தன்னுடைய பையனை பிரேக்கப் பண்றதுக்கு ஹீரோயின் கிட்ட பணத்தை வச்சு டீல் பேசியிருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம தன்னுடைய ஃபேமிலிக்காக தன்னுடைய லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஹீரோ அம்மா சொன்ன டீலை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட பிரேக்கப் பண்றதுக்காக பணத்தை வாங்கிக்கிறாங்க. ஹீரோடைய அம்மா ஹீரோயின் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப நாள் வளர்த்தக்கூடாது, இன்னைக்கே அபார்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயினை தேடி ஹீரோ ஓடி வராரு. ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் கிட்ட, நீங்க இது நம்ம லவ் சைல்டு, இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டாதான் நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் கூப்பிடுறாரு. என்ன போய் சொல்ற, நான் உன்னை போய் எப்படி மேரேஜ் பண்ணிப்பேன், நான் ஜஸ்ட் உன் கூட பழகினதே பணத்துக்காக தான், என்னால உன்னை மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு ஹீரோவை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஹீரோயின் பேசுறத கேட்டுட்டு ஹீரோவுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ரொம்ப அழுதுகிட்டே ஹீரோயின் கிட்ட, நீங்க எதுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லை, நீ பேசுறது என்னால சுத்தமா நம்பவே முடியலன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே, நீ வேணா ஒரு ரிச்சான பையனா இருந்தும் ஒரு ஏழை மாதிரி என்கிட்ட நடிச்சிருக்கலாம், ஆனா என்னாலலாம் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, எனக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா கிட்ட, ஆன்ட்டி நீங்க கொடுத்த பணம் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்றதுக்கு தான் சரியா இருக்கும், எனக்கு இவனை பிரேக்கப் பண்ண எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ கூட ஹீரோவுக்கு ஹீரோயின் பேசுறத சுத்தமாக நம்பவே முடியல. நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது, உன்னை யாராவது என்னை பிரேக்கப் பண்ண சொல்லி மிரட்டினாங்களா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறதுக்கு, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட என்னுடைய டைமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கான பணத்தை என்கிட்ட கொடுன்னு ஹீரோயினும் கொஞ்சம் ஹார்டாக பேசுகிறாங்க. ஹீரோவுக்கும் அதுக்கு மேலே பொறுமை இல்லை. ஹீரோயின் கிட்ட, நான் உன்னை கண்மூடித்தனமாக லவ் பண்ணேன், இன்னைக்கு நீ என் கண்ணையே திறந்துட்ட, உனக்கு பணம் தானே முக்கியம், இந்தா நீ கேட்ட பணம் இதில் இருக்குன்ட்டு ஹீரோயின் மூஞ்சிலே ஒரு கார்டை தூக்கி போட்டுட்டு, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் கீழே இந்த கார்டு எடுத்து தூசு தொலைச்சிட்டு, பணத்தை போயிட்டு இப்படி கீழே போடுறிய, பணம் எவ்வளோ முக்கியம் தெரியுமாங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு, நீ கொடுத்த பணத்தை நான் ஏத்துக்கிறேன்னு ஹீரோ வாங்கி பிரேக்கப் பண்ணிட்டு வராங்க. அங்க ஹீரோடைய அம்மாவும் ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் பணத்தை தான் எதிர்பார்ப்பாங்க, அம்மா உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினியும் மனசு ஃபுல்லா ரணகலத்தோட ஹீரோ நினைச்சு அழுதுகிட்டே வெளியில வராங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹீரோ போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட ஹீரோ கொடுத்த கார்டை வந்து கொடுக்குறாங்க. இப்போ எதுக்கு இந்த பணத்தை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குற, உனக்கு என் பையன் கொடுத்த பணம் வேணாமான்னு ஹீரோடைய அம்மா கேட்கறதுக்கு, இல்ல ஆண்டி எனக்கு நீங்க கொடுத்த பணமே போதும், உங்க பையனை பிரேக்கப் பண்ணதுக்கு பிரேக்கப் ஃபீஸ்லாம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா நான் உங்க பையனை பணத்துக்காக லவ் பண்ணல, உண்மையா தான் லவ் பண்ணல, என்னுடைய காதலுக்கு விலை பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க அப்படியே சீன் கட் பண்ணா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ண அவங்க பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்க கிளப்புக்கு தான் வந்திருக்காங்க. அங்க அவங்க ஃப்ரெண்டை ஹீரோயின் கிட்ட, என் கூட பார்ட் டைம் ஜாப் பண்ற இன்னொரு பொண்ணு இன்னைக்கு வரல, அதுக்கு உதவி நீ வேணா வரைய, நிறைய பணம் கிடைக்குன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு பண தேவை அதிகமா இருக்கதால அந்த பார்ட் டைம் ஜாப் பண்ண ஒத்துக்குறாங்க. அந்த கிளப்புக்குள்ள நிறைய பொண்ணுங்க எல்லாம் போயிட்டு லைனா நிக்கிறாங்க. அங்க ஹீரோயின் நிக்கிறா. அங்க ஒரு ஆள் வந்து, இந்த பொண்ணுங்கள்ல எந்த பொண்ணு உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண வேணுமோ அந்த பொண்ணை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. அங்க ஆப்போசிட்ல யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அவர் பிரதரும் தான் இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவை பிரேக்கப் பண்ணிட்டு வந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் ஹீரோவும் ஹீரோயினையும் ஒருத்தவங்க அந்த கிளப்ல பாத்துக்கிறாங்க. ஆனா எதுவுமே பேசிக்கல. ஹீரோவுடைய பிரதர் மட்டும் ஹீரோயினை செலக்ட் பண்றாரு. ஹீரோயினையும் முன்னாடி போறாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, இங்க வரவங்கலாம் எப்படி இருப்பாங்க தெரியாது, கொஞ்சம் பார்த்து பத்திரமா பொறுமையா ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறா. ஹீரோயினையும் நான் பாத்துக்கிறேன்ட்டு அவங்க முன்னாடி போயிட்டு அவங்க போட்டு ஓவர் கோல்ட்டு கழட்டி போட்டுட்டு கொஞ்சம் கிளாமரா டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ட்ரிங்க்ஸ் பொண்ணு டான்ஸ்ன்ட்டு வேற மாதிரி இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் எதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணிட்டு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோடைய பிரதர் ஹீரோயினை பிடிச்சி அவர் பக்கத்துல உட்கார வச்சு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பேட் டச் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் எதுவுமே சொல்லாம அவர் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு செம்ம வெறி ஆகுது. பயங்கரமா சவுண்ட போட்டு அங்கிருந்து ஒரு பாட்டில விட்டு கடைசி உடைக்கிறாரு. உடனே ஹீரோடைய பிரதரும், என் பிரதர் ரொம்ப கோவமா இருக்கான், சரி சரி எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லிடுறாரு. அங்க இருக்கிறவங்களும் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோடைய பிரதர் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து, இது நீ என் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கான அமௌண்ட், அதோட இது என்னுடைய ரூம் கார்டு, உனக்கு எப்ப வேணுமோ என்னுடைய ரூமுக்கு வரலான்னு சொல்லிட்டு அந்த கார்டு எடுத்து ஹீரோயின் ஃப்ரெண்டில் சொல்லுறான். ஹீரோயினும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போறாங்க. பின்னாடியே ஹீரோவும் போறாரு. அங்க ரெஸ்ட் ரூம்ல ஹீரோயின் அவங்க வயிற்ற பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு டேப்லெட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட போயிட்டு, என்ன நீங்க என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப வெல்தியா இருப்பேன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறியாட்டுக்குன்னு ஹீரோ கேட்கறதுக்கு, அதுக்கு ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வேணா என் மேல மணி ஸ்பெண்ட் பண்றீங்களான்னு கேட்கறா.
உடனே ஹீரோயின் ஷோல்டர் பிடிச்சிக்கிட்டு, நான் உன்னை வார்ன் பண்றேன், என் பிரதர் சிங்ஷு மாதிரியான ஆளுங்க கிட்ட இருந்து தள்ளியேறுன்னு சொல்றாரு. என்ன போய் எப்படி சொல்றீங்க? உங்க ஃபேமிலி சேர்ந்த செகண்ட் மாஸ்டர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெருந்தன்மையா எனக்கு அவ்வளவு பணம் கொடுத்தாரு, அவரை போயிட்டு இப்படி குறை சொல்றீங்களேன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, என்ன நீங்க எப்ப பாரு பணங்கிற, லாஸ்ட் டைம் என்னை விட்டு நீ பிரிஞ்சு போகும்போது நான் உனக்கு கொடுத்த பணம் போதாதானே ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும், நீங்க கொடுத்த பணம் ஒரு பேக் வாங்க கூட எனக்கு பத்தல, நீங்க ரொம்ப ரிச்சான ஆளு தானே, நீங்க வேணா எனக்காக நிறைய ஆர்டர் பண்ணி கொடுங்களேன்னு சொல்றாங்க. ஓ, உனக்கு அந்த அளவுக்கு பணம் தேவைப்படுதா? வேற என்ன ஒண்ணு பண்ண, என் கூட உன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண, மந்த்லி உனக்கு 30 மில்லியன் பணம் தரேன்னு சொல்றாரு. 30 மில்லியன் தானா? அது ரொம்பவே சின்ன அமௌண்ட், எனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் அவங்க வயித்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு போல. சரின்ட்டு வெளில வரும்போது அவங்க ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து, நீங்க உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா, நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்கறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரி பணம் எங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, அந்த பணத்தை அந்த மேனேஜர் பிடிங்கிட்டு போயிட்டாரு, அதுல 50% தான் நமக்கு, 50% அவருக்கு, இருந்தாலும் கவலைப்படாத, நான் எப்படியாவது அந்த பணத்தை வாங்கி தரேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் அந்த ஆளுக்கிட்ட இருந்து பணத்தை வாங்காம இந்த இடத்த விட்டு போக கூடாதுன்னு பேசிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு போன் கால் வருது அவங்க அம்மா கிட்ட இருந்து. போன்ல ஹீரோயின் அம்மா, அவனுடைய சிஸ்டருக்கு ரொம்பவே உடம்பு முடியாம இருக்குமா, ஹாஸ்பிட்டல்ல 20 மில்லியன் பணம் கட்ட சொல்றாங்க, எப்படியாவது பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுமான்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, சரி நீ வீட்டுக்கு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு ஹீரோயினை விடாம, எங்க போற, நானும் உன் கூட வரேன்னு சொல்றா. இல்ல நீ என் கூட வர வேணாம், நானே பாத்துக்கிறேன், நீ எனக்கு மெசேஜ் பண்ண, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணாம இருந்தேன்னா அடுத்த செகண்டே போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய பிரதர் சிங்ஷோ பக்கம் தான் போறாங்க. போகும்போது கூட ஹீரோயின் அந்த சிங்ஷோ அந்த என்டர்டைன்மெண்ட் பார்ட்டில இந்த ரூம் கார்டை ஸ்கிரிப்ட் சேல்ஸ் பிசினஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண வர சொல்லி தானே கொடுத்தாரு. ஒருவேளை நம்ம போலாமா வேணாமான்னு யோசனையில தான் போறாங்க. ஆனா உண்மையிலேயே ஹீரோயினா அந்த சிங்ஷோ பிசினஸ் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ண கூப்பிட்டுருக்க மாட்டான், தப்பான இன்டென்ஷன்ல தான் கூப்பிட்டுருப்பான். ஹீரோயினா அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு செகண்ட் ஹேண்ட் மாஸ்டர் நான் வந்துட்டேன்னு சொல்றாங்க. ஆனா உள்ள இருந்தது சிங்ஷு இல்ல, நம்ம ஹீரோ தான். ஹீரோ பார்த்ததுமே, பேய் நீ இங்க என்ன பண்றேன்னு கேக்குறாங்க. ஏன் நீ எதிர்பார்த்த ஆளு இங்க இல்லைன்னு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கான்னு ஹீரோ கேக்குறாரு. நான் செகண்ட் ஹேண்ட் மாஸ்டர் கூட பிசினஸ் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணதான் இந்த ரூமுக்கு வந்தேன்னு சொன்னா நீ என்ன நம்பவா போற, எனக்கு தெரியும் நீ நம்ப மாட்டேன்னு. சரி சிங்ஷு எங்க போனாரு, அவரு ரொம்பவே பெருந்தன்மையான ஆளு, அவருக்கு பதில் நீ வேணா எனக்கு பே பண்ண, நான் உனக்கு டிஸ்கவுண்ட் கூட தரேன்ப்பா, இந்த 3 வருஷத்துல நான் நிறைய ப்ரோக்ரஸ் எல்லாம் பண்ணிருக்கேன்ட்டு ஹீரோயினும் ஹீரோவை டீஸ் பண்ற மாதிரியே பேசுறாங்க. ஹீரோக்கா செம்ம வெறியாகுது. அவர் கையில இருந்த ஓயினை ஒரே கிளப்புல அடிச்சுட்டு ஹீரோயினை பிடிச்சி பெட்ல தள்ளிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிகப் பண்ண ட்ரை பண்றாரு. ஹீரோயின் கூட இன்டிமேட்ல இருக்க க்ளோஸ் ஆகும்போது அவங்க வயித்துல ஒரு ஸ்கேர் மாதிரி இருக்கு. இது என்ன ஸ்கேர்னு ஹீரோ கேட்கறதுக்கு, அதுவா நான் என் கிட்னியை வித்துட்டேன்னு சொல்றாங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ணுவேன்ட்டு ஹீரோவும் ஹீரோயின் கூட இன்டிமேட்ல இருக்க ட்ரை பண்றாரு. அப்ப அவங்களுக்கு நைட் மேர் மாதிரி வருது. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட டாக்டர் உங்களுக்கு சிவியரான கோகுலேஷன் டிசார்டர் இருக்கு, அதனால உங்களுக்கு சர்ஜரி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோடைய அம்மா ஹீரோயின் கிட்ட வந்து, எனக்கு தெரியாம என் பையனுடைய குழந்தைய பெத்து எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பிடிங்கிட்டு போறாங்க. ஹீரோயினும் குழந்தைய கொடுங்க கொடுங்கன்னு அழுதுட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோயின் கண்ணு முழிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது இது எல்லாமே கனவுன்னு. நல்ல வேலை இது எல்லாமே என்னுடைய கனவு தான், இது கண்டிப்பா நிஜத்துல நடக்கக்கூடாதுன்னு வர சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணாரு. உடனே ஹீரோயின் ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு, போதும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்டிமேட்ல இருந்து நான் பட்டதெல்லாம் போதும்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப இன்சூரன்ஸா பேசினா இப்போ என்னாச்சுன்னு ஹீரோ கேட்கறதுக்கு, ஓகே ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் எனக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சரின்ட்டு ஹீரோவும் ஹீரோயின் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஹீரோயின் அதை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோடைய கணத்திலே ஒரு கிசை கொடுத்துட்டு, இது போனஸா வச்சுக்கோ, இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டெமிக்கி கொடுத்துட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடி வந்துடுறாங்க. ஹீரோயின் போகும்போது அவங்க போட்டிருந்த ஜாட் பெண்டன்ட் அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் அதை எடுத்து வச்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு, என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பணத்தை கடனா வாங்கி உங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன், அதை வச்சு அக்காவுக்கு எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு அந்த பெண்டன்ட்டை காணுமேனு தேடிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்ட்டு ஹீரோயின் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறாங்க. அந்த மீட்டிங்ல அவங்களுடைய கம்பெனிக்கு புதுசா ஒரு சேர்மன் வரதா பேசிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ வரும்போது நின்று ஹீரோனையும் முறைக்க பார்த்துட்டு தான் வராரு. அவரு கூடயே ஒரு பொண்ணு வரா. ஆனா ஹீரோவுக்கு அந்த பொண்ணு மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல. அங்க இருக்கிறவங்களாம் அந்த பொண்ணு ஹீரோவுடைய ஃபியான்சின் வர பேசிட்டு இருக்காங்க. அந்த டீமோட ஹெட் இவங்க தான் இதுக்கப்புறம் நம்ம கம்பெனியை சார்ஜ் எடுத்துக்க போற நம்மளுடைய புது பாஸ்ன்னு இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு, அந்த பொண்ணையும் இவங்க தான் நம்ம பாஸோடைய ஃபியான்சின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்றாங்க. எல்லாரும் எழுந்து அவங்கள வெல்கம் பண்ணி கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பரவாயில்ல, ஹீரோவுக்கு ஏத்த மாதிரி பொருத்தமான பொண்ணை தான் அவங்க அம்மா செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போதே
அந்த டீம் லீடர் ஹீரோயினை எழுப்பி விட்டு இவங்க தான் நீங்க இங்க இருக்கிறதுல பெஸ்ட் செல்லர்னு சொல்லி ஹீரோ கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. மீட்டிங்கை முடிச்சுட்டு ஹீரோயின் தனியா உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து என்ன நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்மோக்லாம் பண்ணதெல்லாம் இப்ப ஸ்மோக் பண்ணலாம் கத்துக்கிட்டியானே ஹீரோ கேட்கறதுக்கு, ஏய் உனக்கு தெரியாதா நான் நிறைய ஸ்மோக்லாம் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம லவ்ங்கிற பேர்ல நிறைய பேரை ஏமாத்திருக்கேன், அது மட்டும் இல்லாம இப்போ நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதால ஆல்கஹால் டுபாக்கெண்டோ எல்லா கெட்ட பழக்கமும் என்கிட்ட இருக்குன்னு அவங்க கேரக்டர் ரொம்ப ஒஸ்டா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் கையில இருந்த சிகரெட்டை பிடிங்கி தூக்கி போட்டுட்டு ஸ்மோக் பண்றது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் ஹீரோ கிட்ட எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் உன்னால கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. எப்ப பாரு பணம் பணம் இவளுக்கு வேற வேலையே இருக்காதுன்ட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறாரு. வேணும்னே தான் ஹீரோயின் அவங்க கேரக்டர் ஹீரோ கிட்ட ரொம்ப ஒஸ்டா காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் உனக்குன்னு ஒரு ஃபியான்சி வந்துட்டா, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருடைய லைஃபுமே ஒரே பாதியில போக கூடாதுன்னு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஆபீஸ்ல உட்காந்து குழந்தை கிண்டர் கார்டன் போக போறோம், அவனுக்காக நல்ல பேக் வாங்கணும்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயின் ஹீரோடைய குழந்தைய அபார்ட் பண்ணல போல, யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா அந்த குழந்தைய பெத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அம்மா கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோயின் ஏகப்பட்ட இடத்துல கடன் வாங்கி வச்சிருப்பாங்க போல, அந்த கடைக்காரங்க ஹீரோயின் அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் போன்ல சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஆபீஸ்ல எனக்காக லீவ் சொல்லிட்டு நான் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்க வீட்டுல ஹீரோயின் அம்மா அந்த கடன் கொடுத்தவங்க கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் படுத்துக்கோங்க, எப்படியாவது உங்க கடனை நான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஹீரோயினும் அந்த ஆள் கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் படுத்துக்கோங்க, எப்படியாவது உங்க பணத்தை கொடுத்தாரு, எங்க அக்காவுக்கு சர்ஜரி இருக்கு, அது எப்படியாவது நல்லபடியா முடியட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அக்காவை நல்லபடியா பாத்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரம் இந்த பிரதர் கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு ஹீரோயினும் கொஞ்சம் பல்ல காட்டி காட்டி பேசிட்டு அவங்க அம்மாவை அனுப்பி வச்சிடறாங்க. அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த ஆள் கிட்ட போயிட்டு நான் உங்களை பெக் பண்ணி கேட்கறேன், தயவு செஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்கன்ட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அவ ஹீரோயின் கிட்ட பரவாயில்லையே நீ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு இந்த மீட்டிங் இதுக்கு முன்னாடி வச்சிருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்ட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்றான். ஆல்ரெடி ஹீரோயின் சேஃப்டிக்காக கையில நைஃப் எடுத்து வந்திருப்பாங்க போல, அதை எடுத்து அவனை குத்திடுறாங்க. நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காமிக்கிறாங்க. அந்த குத்து வாங்கின பொண்ணாடி எதுக்கடி என் புருஷனை குத்துனா பணம் கேட்டு வந்தா குத்திட்டுவேன்ட்டு ஹீரோயினை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கா. அங்க இருந்த போலீஸும் அவங்க ரெண்டு பேரும் விலக்கி விட்டுட்டு என்ன நடந்ததுன்னு ஹீரோயினை கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோயினும் அந்த ஆளை என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணா, என்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் நான் அவனை குத்துனேன், நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அந்த வீட்டில் சர்வேலன்ஸ் கேமரா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படியோ ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது தெரிஞ்சு ஹீரோ தான் ஹீரோயினை காப்பாத்தி அவர் கார்ல அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் கிட்ட என்ன பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன்னு பார்த்தா ஒருத்தவங்களை கத்தியால குத்துறது கூட எப்படின்னு கத்துக்கிட்ட போல, சரி எதுக்காக அந்த கத்தியால குத்துறேன்னு ஹீரோ கேட்கறதுக்கு, அதுவா நான் அவங்க கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன், அந்த பணத்தை என்னால திருப்பி கொடுக்க முடியல, அந்த பணத்துக்கு பதில் அவன் என்ன யூஸ் பண்ணலாம் பார்த்தா, அவன் கொஞ்சம் நல்லா இருந்தா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பேன், அவன் ரொம்ப அகலியா இருந்தானா அதான் கத்தியால குத்திட்டேன் அப்படின்னு ஹீரோயின் ஏதோ அசால்ட்டா சொல்றாங்க. பரவாயில்ல நீங்க இப்பெல்லாம் நீ ரொம்ப தைரியசாலியா இருக்க, யார்கிட்ட வேணாலும் கடன் வாங்குறலன்னு ஹீரோ சொல்றதுக்கு, ஏன்னா நான் அந்த அளவுக்கு பண கஷ்டத்துல இருக்கேன், உனக்கு என்னப்பா நீ ரொம்பவே ரிச்சான பையன், உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, என்னுடைய கஷ்டம் உனக்கு எப்படி புரிய போகுதுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. எப்ப பாரு பணம் பணம் பணம், பணத்துக்காக ஃபர்ஸ்ட் உன் குழந்தைய வித்த, பணத்துக்காக உன்னுடைய கிட்னியை சேல்ஸ் பண்ண, பணத்துக்காக உன்னுடைய பாடி சேல்ஸ் பண்ண, அடுத்தது என்ன உன் உயிர் தான் இருக்கு அதையும் சேல்ஸ் பண்ண போறியான்னு ஹீரோ கேட்கறதுக்கு, அதுக்கு ஹீரோயின் ரொம்ப எமோஷனலா சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட அது மட்டும் நடக்காதா என்ன, அதுவும் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும்னு சொல்றாங்க. டக்குன்னு ஹீரோவை ஹீரோயினை கிஸ் பண்ணலான்ட்டு வராரு. உடனே ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு ஒழுங்கா என்ன வீட்டுல கொண்டு போய் விடுறியா இல்ல நான் டாக்ஸி பிடிச்சு நானே போய்கிட்டேன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும் நீ தானே சொன்ன உன்னை நீயே சேல்ஸ் பண்ண போறேன்னு, இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போகக்கூடாது என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம பொய் மூட்டை ஹீரோயின் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த டிராமா எப்படி இருந்தது, இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணலாமான்ட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.